மக்களே, இன்னைக்கு வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, நார்மலா நம்மளோட சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, காப்பிரைட் கிளைம் அடிச்சிருந்தாங்க நேத்து. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, அதத்தான் வந்து பார்த்தீங்கன்னா, வீடியோ பண்றதா சொல்லியிருந்தோம். ஸோ அத பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம். அது மட்டும் இல்லாம ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணா வந்து பார்த்தீங்கன்னா, ரிசல்ட் வரமாட்டேங்குது. ப்ளஸ் எதனால ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி மாஸ்டர் மைண்ட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே. ஃபர்ஸ்ட்டு எதுக்காக நமக்கு வந்து காப்பிரைட் கிளைம் வந்து பார்த்தீங்கன்னா, அடிச்சிருந்தாங்கன்னு சொல்லி பார்த்துருவோம். காப்பிரைட் கிளைம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு சொந்தமானத எடுத்து நம்ம யூஸ் பண்ணும்போது மியூசிக்கா இருக்கலாம், பாட்டா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். அத எடுத்து அவங்க அனுமதி இல்லாம நம்ம யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க நமக்கு வந்து ரிப்போர்ட் மாரி அடிப்பாங்க. ஸோ இத என்ன கேட்காம வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம பண்ண வீடியோல வந்து மியூசிக் போட்டிருந்தோம். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, காப்பிரைட் கிளைம் வந்து அடிச்சிருந்தாங்க. ஸோ காப்பிரைட் கிளைம் அடிச்சா இப்ப ஏதாச்சும் இஷ்யூ ஆகுமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து வர வியூஸ் ப்ளஸ் மணி எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா வராது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா சப்ஸ்கிரைபர் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய வியூஸ் போயிருக்கும்ல அந்த சேனலுக்கு. ஸோ அப்படி இருக்கிறவங்க யூஸ் பண்ணா நமக்கு வந்து வராது. இப்ப நம்ம வந்து ஸ்டார்ட்டிங்ல தான் இருக்கோம். ஸோ அதனால நமக்கு பெரிய எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. இதே மாரி வந்து கன்டினியூவா பண்ணக்கூடாது. பண்ணா வந்து பார்த்தீங்கன்னா, சேனலுக்கு ஆபத்து இருக்கு. ஸோ இது மாரி விஷயத்த வந்து அவாய்ட் பண்றது நல்லது. ஓகே. ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணா முடி வந்து எதனால ஃபெயில் ஆகுது? அதாவது சர்ஜரி ஏன் ஃபெயில் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிராஃப்ட் இந்த இடத்துல வச்சுருவாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, கிராஃப்ட் வச்சுருவாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த இடத்துல கிராஃப்ட் வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அந்த கிராஃப்ட்ட டேமேஜ் பண்ணாம இருந்தாலே மேக்ஸிமம் 70% வந்து பார்த்தீங்கன்னா, ரிசல்ட் வந்து பெட்டராவே இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த கிராஃப்ட்ட டேமேஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா, நமக்கு ரிசல்ட் வந்து 0 தான். ஸோ ரிசல்ட் 0 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நான் 0வா இல்ல 70% நமக்கு குரோத் வேணுமா அப்படிங்கிறது நம்ம கையில தான் இருக்குது. கிராஃப்ட்ட எந்த அளவுக்கு சேஃபா பார்த்துக்கிறோமோ, எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபுட் அண்டு ஸ்லீப்பிங் எல்லாமே கரெக்ட்டா பண்றோமோ, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு குரோத் இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணதுக்கப்புறம், நம்ம எந்த அளவுக்கு சேஃபா இருக்கிறோமோ, அந்த அளவுக்கு நமக்கு நல்லது. ஸோ வந்து ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம், எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஹேர வந்து டேமேஜ் ஆகாம நம்ம தான் பார்த்துக்கணும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு பிபி எல்லாம் வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ வந்து பிபி, சுகரு ஏதாச்சும் ஹை ப்ரெஷர் ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லி ஏதாச்சும் உங்களுக்கு அலர்ஜி கீது இருக்கான்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, செக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லா இருந்தா மட்டும் தான் உங்கள ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண சொல்லுவாங்க. அப்படி இல்லன்னா ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண சொல்ல மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, நார்மலாவே ஆ இந்த ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்றதுக்கு முன்னாடி பிபி, சுகர் செக் பண்ணுவாங்கல்ல, அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏதாச்சு அலர்ஜி இருக்கான்னு கேட்பாங்க. அலர்ஜி இருந்தாலும் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண மாட்டாங்க. சப்போஸ் டாக்டரோட இன்ஸ்ட்ரக்ஷனையும் சொல்லி அவங்க சொல்றதையும் சொல்றாங்க. அத கேட்டுட்டு நீங்க மறுபடியும் இல்ல எனக்கு பண்ணியே ஆகணும் ஒத்த கால்ல நின்னீங்க அப்படின்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபெயிலியர தான் தரும். ஸோ வந்து டாக்டரோட பேச்சையும் மீறி நீங்க பண்றது வந்து பார்த்தீங்கன்னா தப்பு. ஸோ அந்த மாரி பண்ணக்கூடாது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஹேர் வந்து கிராஃப்ட் வச்சதுக்கப்புறம், அத எங்கேயாச்சும் இடிச்சுக்கிறதோ, இல்ல சொருகிறதோ, இல்ல கிராஃப்ட் வந்து கீழ நீங்க தூங்கும்போது எங்கேயாச்சும் அடிபடுறதோ, அந்த மாரி இருந்தாலும் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, பெருசா ரிசல்ட் இருக்காது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு கிராஃப்ட்ட வந்து நம்ம பத்திரமா பார்த்துக்கிறோமோ, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு குரோத் இருக்கும். முடி வளர மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆவரேஜா வந்து 1 டூ 3 மந்த் வந்து பார்த்தீங்கன்னா, செட்டிங் பீரியடுன்னு சொல்லுவாங்க. செட்டிங் பீரியடுங்கிறது முடி உதிர்ந்து வளர்ற பருவம். ஸோ அந்த பருவத்தில வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் முடி டிலேவா தான் வளரும். ஸோ போக போக தான் வந்து பார்த்தீங்கன்னா, முடி குரோத் ஆகும். ஸோ யாரும் வந்து பார்த்தீங்கன்னா, பயப்பட வேணாம். ஸோ முடி வளர ஆவரேஜா எப்படியும் 1 இயர் பக்கமாயிரும். ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வேகமா வளரலாம். ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்லோலியா வளரலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் 1 இயர் ஆகும். ஸோ யாரும் பயப்பட வேணாம். ஸோ ஹேர் வந்து பத்திரமா பார்த்துக்கிட்டாலே போதும். முடி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வளர ஆரம்பிச்சுரும். கிராஃப்ட் வந்து டேமேஜ் ஆகுறதுனால தான் வந்து ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் வந்து ஃபெயில் ஆகுது. ஸோ எந்த ஒரு ரீசன் பெருசா இல்ல. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து முடிய பத்திரமா பார்த்துக்கிட்டாலே போதும். இந்த வீடியோ எதுக்காக போட்டிருந்தோம்னா, நெறைய பேரு வந்து ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் ஃபெயில் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருந்தேன். ஓகே. தேங்க் யூ. பாய் பாய்.